வணக்க மக்களே, இந்த காணொலியில் நீங்கள் இதுவரை அதிகம் பயணம் பண்ணிடாத ஒரு மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். போகிற பாதையில் மிகவும் ஆபத்தான, பயமுறுத்தக்கூடிய ஆழமான பள்ளத்தாக்குகளையும் அடர்ந்த காடுகளையும் கடந்து நாம் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். நாம் போகிற இந்த தொடர்ச்சியான மலை பயணத்தில் பாதி மலை இந்த கோடை காலத்தில் காஞ்சி போயிடுச்சுங்க. மீதி இருக்கக்கூடிய மலை இந்த கோடை காலத்துலேயும் குளிர்ச்சியாக இருக்குங்க. சாலையோட இரண்டு புறங்களிலும் ஏலக்காய் தோட்டங்களையும், காப்பி தோட்டங்களையும், ரப்பர் தோட்டங்களையும் கடந்து மிளகு தோட்டங்களுக்கு மத்தியில் நாம் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். மா, பலா, வாழை, அவகடோ, ஆரஞ்சு, பேரிக்காய் போன்ற பல வகைகளுக்கு புகழ்பெற்ற மலைப்பகுதிங்க. இந்த மலைப்பகுதியை நம்ம இயற்கையோட சொர்க்கனே சொல்லலாம். யானைகள், காட்டெருமைகள், காட்டுப்பன்றிகள் வாழ்கின்ற இந்த மலைப்பகுதிக்கு எப்படி போகணுங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நான் பார்க்கலாம். காணொலியில் ஏதாவது தவறுதலாக சொல்லப்பட்டிருந்தாலோ, இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாவோ மன்னிச்சிருங்க. தயவுசெய்து யாரும் காணொலியை தவிர்த்துட்டு போக வேண்டாம். எங்கே அக்னி அடித்தா கூட இங்கே அக்னி அடிக்காது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் பேருந்து நிலையம் வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலேருந்து அழகான ஒரு மலைப்பகுதி தான் போக போகிறோம். திண்டுக்கல் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது கொடைக்கானல் தான். ஆனால் அந்த கொடைக்கானல் அளவுக்கு அருமையான ஒரு மலைப்பகுதி இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்பித்தாங்க ஆகணும். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலேருந்து பன்றிமலை வரலாம் தான் பயணம் பண்ண போகிறோம். கொடைக்கானல், பன்றிமலை, சோலைக்காடு, ஆடலூர், கேசிப்பட்டி, சிறுமலை இந்த ஊருக்கு போகக்கூடிய பேருந்து கால அட்டவணை இதுதாங்க. நாம் போகக்கூடிய பேருந்து வந்துருச்சுங்க. அங்கே பாருங்கள், நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா? நேரம் சரியாக இப்போ 10 மணி ஆகுதுங்க. திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து செம்பட்டி, சித்திரேவு, பெரும்பாறை, கேசிப்பட்டி, ஆடலூர், பன்றிமலைங்க இந்த வழியாக தான் இந்த பேருந்து போக போகுது. இப்போ நாம் போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. நாம் அந்த முன்னிருக்கையில் அமர்வதற்கு ஓட்டுநர்னாக்கட்டையும் நடத்துனர்னாக்கட்டையும் அனுமதி வாங்கியாச்சுங்க. பேருந்தும் சரியாக 10 மணி 20 நிமிடங்களுக்கு எடுத்துட்டாங்க. பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. திண்டுக்கல்லேருந்து பன்றிமலைக்கு 49 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குகிறாங்க. பன்றிமலைக்கு நாம் போகக்கூடிய இந்த பாதை சுற்றிட்டு போகக்கூடிய பாதைங்க. நேர்வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பட்டியிலேருந்து அமைதி சோலை வழியாக பன்றிமலைக்கு போகக்கூடிய சாலை தான் நேர்வழிங்க. இப்போ நம்ம தேசிய நெடுஞ்சாலையை அடைஞ்சிட்டுங்க. நம்மளுடைய பேருந்து செம்பட்டி வழியாக தேனி போகக்கூடிய சாலையில் போயிட்டுருக்குங்க. திண்டுக்கல்லேருந்து இந்த ஒரு பேருந்து தாங்க சித்திரேவு, பெரும்பாறை வழியாக ஆடலூர், பன்றிமலை போகக்கூடிய பேருந்து. வத்தலகுண்டுலேருந்து பெரும்பாறைக்கு நிறைய பேருந்துகள் இருக்குங்க. அந்த வழியாக தான் பண்ணைக்காடு, தாண்டிக்குடி இந்த பகுதிகளுக்கு போகக்கூடிய பேருந்துகள் நிறைய போகும். செம்பட்டி பேருந்து நிறுத்தம் வந்துருச்சுங்க. ஏறக்குறைய ஒரு 25 நிமிட பேருந்து பயணத்துக்கு அப்புறமா நம்ம செம்பட்டியை அடைஞ்சிருக்கோம். திரும்பவும் நம்மளுடைய பேருந்து வத்தலகுண்டு, தேனி போகக்கூடிய பாதையிலே போயிட்டுருக்குங்க. நம்மளுடைய பேருந்து பார்த்திங்கன்னா சேடப்பட்டி பிரிவு அப்படிங்கிற இடத்துலேருந்து வலதுபுறம் பிரிஞ்சு உள்ளுக்குள்ளே போகக்கூடிய பாதையில் வந்துருச்சுங்க. நாம் போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா சித்திரேவு, பெரும்பாறை போகக்கூடிய பாதைங்க. இப்போ வந்துருக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தம் சித்தையன் கோட்டைங்க. சித்தையன் கோட்டையை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னாவே சாலையோட இரண்டு புறங்களிலும் இந்த மாதிரியான தென்னை மர தோட்டங்களை தான் பார்க்க முடியும். நாம் பயணம் செய்யக்கூடிய பயண தூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோராயமாக 50 கிலோமீட்டர் வருங்க. சித்தையன் கோட்டையிலேருந்து சித்திரேவு செல்லக்கூடிய இந்த சாலை பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே பசுமையை தாங்க காட்சியளிக்குது. இந்த கோடை காலத்துலேயும் இந்த சாலையில் நீங்கள் பயணம் பண்ணும்போது நல்லா குளிர்ச்சியாகவே இருக்குங்க. நடுவில் பாருங்கள், வாழை மரங்களும் அதிகம் காணப்படுது. நம்ம திண்டுக்கல்லில் அதிகமான இந்த தென்னை மரத்தோப்புகள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா இந்த பகுதியை நம்ம சொல்லலாங்க. ஏன்னா முழுவதுமாகவே எங்கு பார்த்தாலும் இந்த தென்னை மரத்தோப்புகள் தாங்க அதிகம் காணப்படுது. நாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த சாலை பார்த்திங்கன்னா 2 வாகனங்கள் செல்லக்கூடிய ஓரளவுக்கு பெரிய சாலை தாங்க.
இந்த பகுதி முழுவதுமாகவே வாழைத்தோட்டங்கள் தாங்க அதிகம் காணப்படுது. இப்போ சித்திரவு வந்துருச்சுங்க. இதுதாங்க சித்திரவு பேருந்து நிறுத்தம். இந்த சாலையில் வந்து வலதுபுறம் திரும்பினீங்க அப்படின்னா ஆடலூர் பன்றிமலை போகக்கூடிய சாலைங்க. இடதுபுறம் திரும்பினீங்க அப்படின்னா வத்தலகுண்டு போகக்கூடிய சாலை. இப்போ நம்மளுடைய பேருந்து ஆடலூர் பன்றிமலை போகக்கூடிய சாலையில் போகுதுங்க. வனத்துறையினரோட சோதனை சாவடிக்கிட்டே வந்துட்டுங்க. நீங்கள் இந்த மலைப்பகுதிக்கெலாம் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா தயவுசெய்து நெகிழி பயன்படுத்துவதை தவிர்த்துருங்க. நம்ம முன்னாடி தெரியக்கூடிய இந்த மலையில் தாங்க நம்ம மேலே ஏற போகிறோம். இந்த தொடர்ச்சியான மலைகளுக்கு மேலே நம்ம ஏறி தான் பன்றிமலைக்கு போக போகிறோம். இப்போ நம்மளுடைய பேருந்தும் மலையேற ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே காஞ்சி போய் தாங்க இருக்குது. ஏன்னா இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால முழுவதுமாக சுற்றிலும் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே காஞ்சி போய் தாங்க இருக்குது. நம்ம முன்னாடி பாருங்கள் வத்தலக்குண்டு போகக்கூடிய ஒரு பேருந்து வந்திருக்கு. இந்த சாலையில் அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் தடியன்குடிசை, தாண்டிக்குடி, பண்ணைக்காடு இந்த பகுதிக்கெல்லாம் நிறைய இயக்கப்படுதுங்க. இங்கே பாருங்கள், இந்த பலகையில் வந்து ஆபத்தான பள்ளத்தாக்கு, கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடதுபுறத்தில் எழுதியிருக்கு. சாலை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறுகலான சாலைங்க. ஒரு பேருந்து மட்டும்தான் செல்ல முடியும். நாம் போகிற இந்த ஆடலூர் பன்றிமலை எல்லாமே வந்து கொடைக்கானலோட கீழ்மலை பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. தொடர்ச்சியான மலைகளோட சரிவில் இருக்கக்கூடிய பாதையில் தான் நம்ம பேருந்தும் போயிட்டுருக்கு. பாதையை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு புறம், அதாவது நம்மளுடைய வலதுபுறத்தில் பெரிய பள்ளத்தாக்குங்க. முன்னாடி பாருங்கள் ஒரு பேருந்து வந்துருச்சு. எதிர்ப்புறத்தில் வரக்கூடிய வாகனங்களை வந்து எல்லா இடத்துலையும் கடந்து போக முடியலைங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாதை கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் அந்த வாகனங்களை நம்ம கடந்து போக முடிஞ்சுது. சாலையோட வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய தடுப்புகள் வந்து பெரிய தடுப்புகள்லாம் இல்லைங்க, சின்ன தடுப்புகள் தான். நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்படியே பக்கத்தில் வந்து பெரிய பள்ளத்தாக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கண்காணிப்பு கோபுரம் மாதிரி இருக்குது. இது ஒரு காட்சி முனைங்க. இந்த இடத்துல இருந்து கீழே இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்குகளோட அழகை நம்ம ரசிக்கலாம். உண்மையாலுமே இந்த சாலையில் வந்து நம்முடைய வாகனங்களை ஓட்டுறது ரொம்பவே ஒரு சவால் நிறைஞ்ச ஒரு விஷயமா இருக்குங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப குறுகலான சாலையில் எதிர்ப்புறத்தில் வரக்கூடிய வாகனங்கள் எதுவுமே ஒரு சில வளைவுகளில் தெரியறதில்லைங்க. கீழே பள்ளத்தாக்கில் நம்ம வலதுபுறத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் அணைக்கட்டுன்னு சொல்லி நம்ம ஓட்டுநர் நான் சொன்னார். இந்த ஆத்தூர் அணைக்கட்டுக்கு வந்து நீர் எங்கேருந்து வருது அப்படின்னா புல்லாவெளி அருவியிலேருந்து வரக்கூடிய தண்ணி தாங்க. ஆத்தூர் அணைக்கட்டு இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய தென்னந்தோப்புகள் தாங்க காணப்படுது. ஏறும்போதே இந்த வளைவுகள்லாம் ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் இறங்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. நம்ம வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பலகையில் வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்குங்க. நீங்கள் ஒரு சாகச பயணத்தை மேற்கொள்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த சாலை வந்து உங்களுக்கு பிடிக்குங்க. இங்கே முன்னாடி பாருங்கள் பெரிய ஒரு மலைங்க. நாம் வந்து மலையோட ஓரத்தில் போயிட்டுருக்கோம். நடுவில் வந்து பெரிய பள்ளத்தாக்குங்க. இந்த கோடை காலத்தில் இந்த சாலை வந்து ஓரளவுக்கு தெளிவாக தெரியுதுங்க. இன்னும் மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் இந்த மரங்கள்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த மலையே பசுமையாக காட்சியளிக்குங்க. அதே மாதிரி சாலையும் ரொம்ப குறுகலான ஒரு சாலையாக இன்னமும் காட்சியளிக்குங்க. ஒரு சில இடங்களில் சாலையோட வலதுபுறம் முழுவதுமாக காஞ்சிருக்குங்க. இடதுபுறம் ஓரளவுக்கு பசுமையாக இருக்குங்க. இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளைவுகள் வருதுங்க. இந்த மலை சாலையில் நம்ம பயணம் செய்யும் போது ஒரு சில வளைவுகளில் பேருந்து வளையும் போது நமக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த வளைவு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு வளைவுங்க. பெரிய மலை, நடுவில் பெரிய பள்ளத்தாக்குங்க. இந்த சாலையில் பேருந்து இயக்கிற ஓட்டுநர் அண்ணாவையும் நடத்துனர் அண்ணாவையும் நம்ம பாராட்டியே ஆகணுங்க. நீங்கள் ஒரு புதுவித சாலையில் கொடைக்கானல் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இந்த சாலையில் நீங்கள் பயணம் செய்யலாம். அதே மாதிரி நல்லா வாகனங்களை இயக்குபவராக இருந்தால் இந்த சாலையில் வாகனத்தை இயக்குங்க. இல்லைன்னா நீங்கள் பேருந்திலே போயிருங்க.
ஏறக்குறைய ஒரு 1.25 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா ஒரு ஊர் வந்திருக்குங்க. இந்த ஊரோட பேர் மீனாட்சி ஊத்து. இங்கே பாருங்கள், இந்த கிராம மக்கள் வந்து ஆடு மாடுகளை மேய்ச்சிட்ருக்காங்க. அடுத்து ஒரு ஊர் வந்திருக்கு. இந்த ஊரோட பேர் நான் கேட்கக்குள்ள நம்ம ஓட்டுநர் நான் சொன்னார், இந்த ஊரோட பேர் புல்லாவெளின்னு சொன்னார். இங்கே வந்து ஒரு சில பாருங்கள் கடைகள் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளத்தாக்கில் புல்லாவெளி அருவி இருக்குதுன்னு சொன்னார். நீங்கள் ஒரு சிலர் இந்த அருவியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. ஆடலூர் பன்றிமலையில் பெய்யக்கூடிய மழை தான் புல்லாவெளியில் அருவியாக கொட்டுதுங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே சாலையோட 2 புறங்களிலும் சில்வர் ஓக் மரங்கள் தான் அதிகம் காணப்படுதுங்க. அந்த மரங்களுக்கு மேலே இந்த மிளகு செடிகள் எல்லாமே படர்ந்து அழகாக காட்சியளிக்குதுங்க. இந்த பகுதிக்குள்ளே நம்ம பேருந்து வந்த உடனே குளிர்ச்சியான காற்று வீச ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரியான பகுதிகள்லாம் வந்து நம்ம திண்டுக்கல்ல இருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த பகுதி முழுவதுமாகவே பலாமரங்கள் அதிகம் காட்சி அளிக்குதுங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் மஞ்சள் பரப்பு. நிறைய கிராமங்கள் வந்து இந்த மலை மேலே இருக்குங்க. நம்ம பேருந்தில் பயணம் செஞ்சோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிராமத்தையும் கடந்து தான் நம்ம வந்து ஆடலூர் பன்றிமலைக்கு போகணுங்க. இங்கே பாருங்கள், சாலையோட இடதுபுறத்தில் இந்த மிளகு செடிகளுக்கு பக்கத்தில் நிறைய வாழை மரங்கள் அதிகம் காட்சி அளிக்குதுங்க. நாம் வந்த நேரம் வந்து இந்த பழங்கள் கிடைக்கக்கூடிய பருவம் இல்லாதனால நம்ம எந்த பழத்தையும் வாங்க முடியல. இந்த மலைப்பகுதியில் நிறைய மூலிகைகளும் நிறைஞ்சு காணப்படுதுங்க. நேரம் சரியாக 12 மணியை நெருங்கிட்டு இருக்கு. இந்த பகுதி எல்லாமே வந்து அடர்ந்த மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. இது ஒரு பேருந்து நிறுத்தம். இந்த ஊரோட பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கருத்துரை பெட்டியில் சொல்லுங்கள். இந்த சாலையில் நம்ம பயணம் செய்யும்போது கொல்லிமலையில் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களில் பயணம் செய்யும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் பெரும்பாறைங்க. இந்த பகுதியில் வந்து நிறைய உணவகங்களும் அதேமாதிரி தேநீர் கடைகளும் மற்ற கடைகளும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே திண்டுக்கல் வராங்க அல்லது வத்தலக்குண்டு போகிறாங்க. அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 சக்கர வாகனத்தையும் பேருந்தையும் பிரதான வாகனமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஏறக்குறைய 1 மணி நேரம் 30 நிமிடங்களுக்கு அப்புறமா நம்ம பெரும்பாறை பகுதியை அடைஞ்சிருக்குங்க. வலதுபுறம் இருக்கக்கூடிய பலகையில் பாருங்கள், யானைகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்குங்க. சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாக ஏலக்காய் தோட்டங்கள் தாங்க அதிகம் காட்சியளிக்குது. இந்த பகுதியில் நம்ம பயணம் செய்யும்போது இந்த வெயிலோட தாக்கம் முழுவதுமாக குறைஞ்சிருச்சுங்க. இந்த இடத்துல மாதா கோயில் இருக்குங்க. இந்த பகுதியில் உள்ள வர வர காப்பி செடிகளை நம்ம பார்க்க முடியுதுங்க. கொடைக்கானல் போகிறதுக்கு இப்படி ஒரு மலைப்பாதை இருக்கான்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியாதுங்க. ஏன் எனக்கே தெரியல, இப்போ தான் நானே சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சாலையில் பயணம் செய்யும்போது நமக்கே வந்து ஒரு புதுவித அனுபவமாக இருக்குங்க. சில சமயங்களில் யானைகளை கூட இங்கே பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. நாம் வந்த நேரத்துக்கு எந்த ஒரு யானையும் நம்ம பார்க்க முடியல. வத்தலகுண்டுலேருந்து பண்ணைக்காடி தாண்டிக்குடி கொடைக்கானல் போகக்கூடிய பேருந்துகள் நேராக போயிருங்க. பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய பலகையில் கொடைக்கானல் 45 கிலோமீட்டர் தூரம்னு போட்டிருக்கு. அதே மாதிரி ஆடலூர் பன்றிமலைக்கு வலதுபுறம் திரும்ப வேண்டும்னு போட்டிருக்கு. இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய சாலைங்க. இந்த பகுதியில் வெயிலோட தாக்கமே இல்லைங்க.
இந்த இடத்துல தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் இடதுபுறத்தில் இருக்குங்க. இந்த மலைக்காடுகளில் யானைகளையும் காட்டெருமைகளையும் காட்டு பன்றிகளையும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். சாலையோட வலதுபுறத்துலையும் சரி இடதுபுறத்துலையும் சரி அங்கங்கே பலகைகளில் வந்து வாகனத்தை மெதுவாக இயக்கவும் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்குங்க. நீங்கள் இந்த பகுதிக்கெல்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேருந்தில் வாங்க. இந்த பேருந்து கால அட்டவணையை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இடதுபுறத்தில் ஒரு சிறிய ஆறுங்க, கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்கு. இந்த பகுதியை நீங்கள் பார்க்குறதுக்காகவே இந்த சாலையில் நீங்கள் பயணம் செய்யலாங்க. முழுவதுமாக சாலையோட 2 புறங்களிலும் அடர்ந்த மரங்கள் காணப்படுறதுனால நாம் இந்த சாலையில் பேருந்தில் பயணம் பண்ணும்போது நமக்கு இருட்டில் பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுதுங்க. இந்த கோடை காலத்துலேயும் இந்த பகுதிகள் வந்து பசுமையாக இருக்குது. இன்னும் மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பன்றிமலையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3000 அடியிலேருந்து 4000 அடி வரல இருக்குங்க. நமக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய பலகையில் ஒட்டஞ்சத்திரம் 42 கிலோமீட்டர் தூரம் சொல்லி போட்டிருக்கு. இது ஒரு பெரிய கொண்டை ஊசி வளைவுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அழகான காட்சி முனைங்க. இந்த இடத்துலேருந்து இந்த பள்ளத்தாக்குகளோட அழகை நம்ம ரசிக்கலாம். நிறைய இடங்களில் இந்த விளைநிலங்களில் யானைகள் புகாமல் இருக்கிறதுக்காக கம்பி வெடியெலாம் போட்டிருக்காங்க. இந்த பகுதியில் வந்து முழுவதுமாக ஏலக்காய் பயிரிட்டிருக்காங்க. இந்த பகுதியிலையும் ஒரு சில கடைகள் காணப்படுதுங்க. அதே மாதிரி நிறைய ஓட்டு வீடுகளும் தார்ஸ் வீடுகளும் காணப்படுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் குப்பமால்பட்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த இடத்துலேருந்து ஆடலூர் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து 9 கிலோமீட்டருங்க. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஓட்டு வீடுகளும் அதே மாதிரி தார்ஸ் வீடுகளும் அதிகம் காணப்படுதுங்க. இது ஒரு பேருந்து நிறுத்தம். இங்கே பாருங்கள், முழுவதுமாகவே ஏலக்காய் தோட்டங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மாமரங்களும் அதே மாதிரி பலா மரங்களும் அதிகம் காட்சியளிக்குதுங்க. நாம் வரக்கூடிய இந்த சாலையோட வலதுபுறத்தில் வந்து நிறைய ரப்பர் தோட்டங்கள் காணப்படுதுங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கவிக்காடு மாதிரியே இந்த மலையிலையும் பாருங்கள் கவியக்காடுன்னு சொல்லிட்டு இந்த பகுதியை அழைக்கிறாங்க. சாலையோட இடதுபுறம் முழுவதுமாகவே இந்த பள்ளத்தாக்கில் காப்பி பயிரிட்டு இருக்காங்க. காப்பி தோட்டங்களுக்கு மத்தியில் அங்கே பாருங்கள் ஊதா நிறத்தில் அந்த மரத்தில் வந்து பூ பூத்துருக்குங்க. இந்த மரத்தோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நம்ம கருத்துரை பெட்டியில் சொல்லுங்கள். எனக்கு இந்த பூவை பற்றி தெரியல. இந்த பகுதியில் விளையக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், உருளைக்கிழங்கு, சவுசவ், பீர்க்கங்காய் இதெல்லாமே இந்த பகுதியில் நிறைய விளையுதுங்க. பல வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகடோ, பேரிக்காய், ஆரஞ்சு, ப்ளம்ஸ், மா, பலா, வாழை, அன்னாசி இவையெல்லாம் வந்து நிறைய இங்கே விளையுதுங்க. இப்போ வந்து கேசிப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பாருங்கள், முன்னாடி இடதுபுறம் ஒரு சாலை பிரியுது பார்த்தீங்களா? இந்த சாலை தான் ஒட்டஞ்சத்திரம் போகக்கூடிய சாலை. வலதுபுறம் போகக்கூடிய சாலை வந்து ஆடலூர் பன்றிமலை போகக்கூடிய சாலை. இது பெரிய ஊருங்க. இந்த பகுதியில் நிறையா உணவகங்களும் கடைகளும் எல்லாமே இந்த பகுதியில் அதிகம் இருக்குங்க. ஒட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து காலை 6 மணிக்கு ஒரு பேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு இந்த கேசிப்பட்டி வழியாக போகுதுங்க. இந்த காடுகளை நம்ம பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் வந்து நம்ம மலை நெல்லின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த நெல்லிக்காய் மரங்கள் நிறையவே காணப்படுதுங்க. நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா வந்து ஒரு சில செடிகளை காமிச்சார். அந்த செடிகளை பற்றி கேட்கக்குள்ள இதுதான் பிளாக்பெரி, ராஸ்பெரி பழங்கள் வளரக்கூடிய செடிகள்னு சொல்லி சொன்னார். நமக்கே ஆச்சரியமாக இருந்தது.
இந்த இடத்துல சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள் ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்குங்க. பெரிய பள்ளிக்கூடம் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெரிய ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற சுகாதார நிலையமும் இருக்குங்க. பகல் நேரத்திலே சூரிய வெளிச்சமே இந்த பகுதியில் அதிகம் இல்லைங்க. அடர்ந்த மரங்கள் அதிகம் இருக்கிறதுனால இந்த பகுதி முழுவதுமாகவே குளிர்ச்சியாக தாங்க இருக்குது. குளிர்ந்த காற்றும் அதே மாதிரி குளிர்ச்சியான காலநிலை தாங்க இந்த பகுதியில் நிலவுது. இங்கே இருக்கக்கூடிய பலகையில் அபாயகரமான வளைவு, கவனமாக செல்லவும்னு சொல்லிட்டு எழுதியிருக்குங்க. இந்த பலகைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறத்தில் ஒரு சாலை புரியுது. அது சோலைக்காடு அப்படிங்கிற பகுதிக்கு போகக்கூடிய சாலைன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துலேருந்து ஆடலூர் அப்படிங்கிற பகுதிக்கு 1 கிலோமீட்டர் தூரங்க. நாம் பேருந்தில் பயணம் செய்யும் போது அந்த புல்லாவெளி பகுதிக்கு முன்னாடி வரலுமே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சுங்க. புல்லாவெளி பகுதியை தாண்டின உடனே குளிர்ச்சியான காலநிலை மாறிடுச்சிங்க. நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணாக்காக நாம் ஆடலூர் பகுதியிலே இறங்கிடலாங்க. பன்றிமலை போகிறத நான் இன்னொரு காணொலியை எடுத்து போடுறேங்க. ஏறக்குறைய 2 மணி நேரம் 30 நிமிடங்களுக்கு அப்புறமா நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்றிமலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆடலூர் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய வீடுகள், நிறைய கடைகள், உணவகங்கள் எல்லாமே இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அப்படி ஐஸ் மாதிரி இருக்குங்க. நம்ம வந்த பாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய ஒளியே படாத காட்டுக்குள்ளே நம்ம பயணம் செய்கிற மாதிரி அழகாக அமைஞ்சிருக்குங்க. நாம் வந்த சாலையும் இதுதாங்க. இந்த பகுதியில் பாருங்கள் 2 புறமும் கடைகள் இருக்குங்க. நாம் இந்த ஊரோட சிறப்புகளை இங்கே இருக்கக்கூடிய ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது வந்து கொடைக்கானலுக்கு அடுத்த ஏரியா மாதிரி. கூலிங்கில் வந்து கொடைக்கானலுக்கு இருக்குது. அது கொடைக்கானல் முக்கால்வாசி, ஒரு வாசினா இது முக்கால்வாசி இருக்குங்க. அதை வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். எப்போ இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா மட்டும். ஆடலூர் ஏரியா சரிங்களா? சரிங்க. மற்ற ஏரியாவுக்கு போனாலும் கீழே போகிறோம்னு வைங்க, வெந்து சுடுகாகிற மாதிரி இருக்குது. உடனே நம்ம ஏரியாவுக்கு வந்தால் காசு கொடுத்து ஏசி வாங்க வேணாம். எல்லாம் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டோம்னா எங்கள் ஏரியாவில் ஃபேனு யாராச்சும் ஒரு வீட்டில் தான் போட்டிருப்பாங்க ஃபேன். மற்றவங்க வீட்டில் யார் வீட்லேயும் ஃபேன் இருக்காது. அருமையான ஏரியா. வரலாம் சுற்றி பார்க்கலாம். பழங்களும் நல்லா கிடைக்குதுங்களா? நிறையா எல்லா வாழைப்பழம் கிடைக்கும், மிளகு கிடைக்கும், ஏலக்காய் கிடைக்கும், அன்னாசி பழம், பலாப்பழம், அன்னாசி பழம் அதுவும் கிடைக்கும். பலாப்பழம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த சீசனுக்கு தான் கிடைக்கும். சொர்க்கத்தில் இருந்த மாதிரி தாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லா காலத்துலையும், கோடை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலம், மழை காலம், எல்லா காலத்திலும் இப்போ எடுத்து நீங்கள் எங்கே அனுப்பினாலும் சரி, இது எப்பயும் கூலிங்காக தான் இருக்கும். ஆமாம், கூலிங்காக இருக்கும். இந்த அக்கினிக்காய் இதெல்லாம் சொல்கிறானுங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெயில் அதுவும் இல்லை. எங்கே அக்கினி அடித்தா கூட இங்கே வந்து அக்கினி அடிக்காது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நன்றிங்க ஐயா. நாம் நிறைய தகவல்களை அந்த ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் போகக்கூடிய பேருந்து வந்துருச்சுங்க. இப்போ நாம் கிளம்பலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.